இந்த சிக்கன் குழம்பு மசாலாலாம் அரைச்சி செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 6 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 4 காஞ்ச மிளகாய். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப அதே பேன் வச்சிடுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 20 பீஸ் சின்ன வெங்காயம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா வந்து நல்லா ஆறி இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம். ஒரு பிரியாணி இலை, 3 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி இருக்கேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல கூடவே 2 பெரிய தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டிடுங்க. கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இந்த கப்பால ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். இப்ப பார்க்கலாம். நல்லா கலந்துட்டு பொடியை நறுக்குன கொத்தமல்லி, நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சிக்கன் குழம்பு ரெடி.